ஆசாம் மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள இசை பிரியர்களை தனது குரலால் கட்டி போட்டவர் பாடகர் ஜுபின் கார்க். வடகிழக்கு மாநிலங்களிலேயே மிக அதிகம் சம்பளம் வாங்கும் இசைக்கலைஞராக அறியப்பட்ட ஜுபின் கார்க் இசை நிகழ்ச்சிகளை உலகம் முழுவதும் நடத்தி வந்தார். இதே போன்று கடந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி சிங்கப்பூரில் நடைபெற இருந்த வடகிழக்கு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜுபின் கார்க் அங்கு சென்றிருந்தார். அங்கு ஸ்கூபா டைவிங் செய்யும் போது திடீர் என மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தி கேட்ட அவரது ரசிகர்கள் துயரத்தில் உறைந்தனர். சிங்கப்பூரிலேயே அவரது உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு இனவிற்கு வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. ஜுபின் கார்கின் அகால மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தொடங்கி அவரின் மேலாளர் வரை பலர் மீது புகார்கள் குவிந்தன. இந்த மரணத்தில் சதி இருப்பதாக ரசிகர்களும் பல அமைப்புகளும் குற்றம் சாட்டி வந்தன. ஜுபினின் ரசிகர்கள் ஏராளமானோர் காவல் நிலையங்களில் புகாரும் அளித்தனர். இதன் தொடர்ச்சியாக சிறப்பு விசாரணை குழுவை அந்த மாநில அரசு அமைத்தது. வடகிழக்கு இந்தியா விழாவின் ஏற்பாட்டாளர் ஷியாம் கானு மகந்தா மற்றும் ஜுபின் கார்கின் மேலாளர் சித்தார்த் சர்மா ஆகியோர் மீது குற்றவியல் சதி, கவனக்குறைவால் மரணம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக ஜுபினின் இசைக்குழுவைச் சேர்ந்த சேகர் ஜோதி கோஸ்வாமி என்ற இசை கலைஞரையும் அமிர்த பிராபா மகந்தா என்ற இணை பாடகியையும் போலீசார் கைது செய்தனர். சிங்கப்பூரில் ஜுபின் நீந்திக் கொண்டிருந்த போது அவர் அருகில் கோஸ்வாமி இருந்திருக்கிறார். அமிர்த பிரபா அங்கு நடந்த அனைத்தையும் செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார். ஆனால் ஜுபினுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட போது ஏன் யாரும் அவரை காப்பாற்றவில்லை என்ற சந்தேகத்தின் பேரில் இருவரிடமும் போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மேனேஜரான சித்தார்த்தும் ஜுபினும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்கிறார்கள். ஸ்கூபா டைவிங் செல்வதற்கு முன்பிருந்தே அவரின் நடவடிக்கையில் மாற்றம் இருந்ததாக கைதான கோஸ்வாமி கூறியிருக்கிறார். மாலுமியிடம் இருந்து சொகுசு படகை வாங்கிக் கொண்ட சித்தார்த் அதை தாறுமாறாக ஓட்டி போட்டில் இருந்தவர்களுக்கு உயிர் பயத்தை காட்டியதாக சொல்லப்படுகிறது. ஆத்தோடு சொகுசு படகில் அனைவருக்கும் குடிப்பதற்கான பானத்தை சித்தார்த்தே ஏற்பாடு செய்ததாக கோஸ்வாமி தனது வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். ஜுபின் தண்ணீரில் உயிருக்கு போராடியபடி தத்தளித்துக் கொண்டிருந்த போது சித்தார்த் அவரை விட்டுவிடுங்க என கத்தியதாகவும் உடனே ஜுபினை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் தாமதப்படுத்தியதாகவும் கோஸ்வாமி குற்றம் சாட்டியதாக சொல்லப்படுகிறது. தண்ணீரில் இருந்து மீட்கப்பட்ட ஜுபினின் வாயில் நுரை தள்ளி இருக்கிறது. அதை பற்றி சித்தார்த் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை எனவும் சொகுசு படகில் எடுத்த வீடியோக்களை பகிர வேண்டாம் எனவும் கோஸ்வாமியிடம் சித்தார்த் கூறியதாக சொல்லப்படுகிறது. மேலாளர் சித்தார்த், விழா ஏற்பாட்டாளர் ஷியாம் கானு மகந்தா ஆகிய இருவரும் சேர்ந்து ஜுபினுக்கு விஷம் கொடுத்து அவரது மரணத்தை தற்செயலானதாக மறைக்க சதி செய்ததாகவும் இதற்காக அவர்கள் சிங்கப்பூரை தேர்வு செய்ததாகவும் கோஸ்வாமி குற்றம் சாட்டியிருந்தார். சம்பவம் நடந்த அன்று ஜுபினோடு இருந்த அவரின் உறவினரான சந்தீபன் என்பவரையும் சிஐடி போலீசார் கைது செய்தனர். சந்தீபன் அசாம் காவல்துறையில் துணை காவல் கண்காணிப்பாளராக இருந்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர். சிறப்பு விசாரணை குழுவின் இன்வெஸ்டிகேஷனில் மற்றொரு அதிர்ச்சி தகவலும் வெளியானது. ஜுபினின் மெய்காப்பாளர்களாக இருந்த 2 அதிகாரிகளின் வங்கி கணக்கில் 1 கோடி ரூபாய்க்கான பண பரிவர்த்தனை நடந்திருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள். ஜுபினின் மரணத்துக்கும் இந்த பணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டது. இப்படி தினம் திருப்பம் ஏற்பட்டு வந்த இந்த வழக்கில் அதிரடி அணுகுண்டை போட்டுள்ளார் அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த தாஸ். ஆசாம் பாடகர் ஜுபின் கார்கின் மரணத்தை விபத்தாக கருத மாட்டேன் என்றும் இந்த கொலை தொடர்பாக டிசம்பர் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவித்தார். ஆசாம் பாடகர் ஜுபின் கார்கின் மரணத்தில் தொடர்ந்து சந்தேகம் இருந்து வந்த நிலையில் அந்த மாநில முதலமைச்சரின் தகவல் இது கொலை என்பதை உறுதி செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.